ஆ ஐயோ பிரவீன சகுனமே சரியில்லை. ஏன் தெரியுமா இப்போ நாங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணுறோம், அங்கே முன்னாடி ஒரு பில்லோ கடை இருக்குதான், அந்த பில்லோவை வாங்கிக்கலான்னு தோணும். ஆ பிரவீன நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிருக்குடா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிருக்குன்ற. ஏன் அது பில்லோ மாதிரியே தெரியலடா, அது பொம்மைடா அது. முடியல எங்களால், அதனால் பில்லோ வாங்கி பில்லோவில் தான் உட்காந்து வர போகிறோம் பின் சீட்டுக்கு. சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. இது செம்ம ஹார்டாக இருக்குது பாருங்க. பில்லோ வாங்கி தான் வைக்க போகிறோம் நாங்கள். பில்லோ எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரில. எவ்வளோ? ஏன் 150 ஆடாது? உள்ள என்ன இருக்கும் இதில்? புரியல. வாஷ் பண்ணுமா? என்ன சொல்றாரு? வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலான்றா? பிரேண்ணே கொடுங்கன்னு சொல்லிட்டாரு அவரு, அதே திருப்பி கேட்டுருக்காது. பிரேண்ணே இன்னொரு கலர் வாங்க, அந்த கலர் வேணாம், தூக்கி கூடாது. இது நல்லா இருக்குது, இது வேணாம், இது அழுக்காகுது, தூக்கி கொடுத்து வேறு கலர் வாங்க. ஏன் அதை தூக்கி போட்டு வேறு கலர் வாங்கடா, அது அழுக்காக இருக்குடா. கருப்பு எடுத்துக்கோ, கருப்பு இல்லைன்னா ரெட்டு. இது நல்லா இருக்கு, ரோஸ் கலர் சூப்பரா. சரி பச்சை வாங்க. சரி ரெட் எடுத்துக்கோ. இதுக்கு 200 புரியல. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவா, பெட்ல போட்டு தூங்கலாம்டா, சூப்பரா இருக்கும்டா. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரோமோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒன்று வாங்குறோம் பத்தியா. உட்காரத்துக்கு பஞ்சி எல்லாம் இந்த ஆர்சினால். ஆனால் ஆர்சி எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில வண்டிலாம் வாங்கினோன்னே கொஞ்ச நாள்லே போர் அடிச்சுன்னா வேறு வண்டி வாங்கணும், வேறு வண்டி ஏற்ற வண்டி போர் அடிக்கும்ல. இந்த வண்டி இந்த சைட்லேருந்து லுக்கு பாருங்கள், மாசாக இருக்கும் வண்டி. எவ்வளோ நாள் ஆனாலும் அது வந்து அது ஒரு யூனிக் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வர ஆர்சி அப்படி இல்லை. ஆனால் இந்த ஆர்சி சூப்பராக இருக்குது. இந்த ஆர்சி வந்து நான் கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன் யார்ட்டையும். ஆனால் அதாவது எந்த கஷ்டமும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆர்சி என் லைஃப் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இன்னும் நல்லா ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதில் இன்னும் கிராஷ் கார்டு மாட்டணும். அப்புறம் பின்னாடி உட்காரத்துக்கும் கால் வச்சா நல்லாயிருக்கும். பின்னாடி ஒரு மாட்டுவாங்க, அந்த வீலில் மாட்டுவாங்க 2, அது மாட்டணும். இது மாட்டணும், ஸ்டிக்கரிங் பண்ணணும். இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பிரேண்ணே என்னாச்சு? அமிச்சிட்டியா? அமிச்சிட்டியா? பிரவீனே ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறியா? இங்கே கேமரா தீந்துரும் போல். இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னால தெரில. இன்னும் 26 மினிட்ஸ் தான் எடுக்க முடியுது. ஓகே, இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அவன் பில் பே பண்ணிகிட்ருக்கான். அவன் பில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஷ் இல்லை என்கிட்ட. கேஷ் வந்து 500 தான் இருக்குது என்கிட்ட. அது செலவு பண்ணிட்டா அப்புறமா கையில் இருக்கிற செலவாகிடும். அதனால ஜிபே பண்ணிட்டான்.
இரநூறுவா பண்ணிவிட்டேன். ஆனால் அவங்களுக்கு இன்னும் வரல, அவங்க பார்த்துட்ருக்காங்க. நான் இங்கேருந்து போகும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் என்னால் நிறைய எடுக்க முடியும். எது நல்லா பெருசாக இருக்குது? ரெண்டுமே ஒரே சைஸ் தான்ல. இதை வச்சுட்டு அவங்களே நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்களா? இதை வச்சுட்டு உட்காந்து என் வண்டியை பார்க்க பாரு, எப்படி காமெடியாக இருக்குது. ஓகே ஓகே, ஒரு 10 வருஷம் பார்க்க ஏதோ பிடிக்குது. வா போகும்போது இல்லைடா. ஓஸ் இது ஒரு சைடு இறங்கிருச்சு. உட்காரு. ஏய் நல்லா வழன்னு இருக்குடா. நீ கண்டிப்பா கீழே விழுந்துருன்னு நினைக்கிறேன். உட்காரு. ஏய் செம்ம ஐடியாடா. என்னது வாங்கணுமா? சிரி பார்த்துற எனக்கு நீ பண்றத பார்த்தா. உட்காரு, உட்கார மாதிரி வலிக்கு வந்துடாது. நான் பிடிச்சிக்கவா? உட்காரு. பிடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னது சம பண்ணாங்க. சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ ஓகே, நல்லா தான் இருக்கு. என்ன ஒன்று நீ போட்ட மாதிரி என் பேக்கில் துணி இருக்குல்ல, பேக் எடுத்துக்கிட்டல, என் பேக்கில் ட்ரெஸ் இது இருக்குல்ல, அது நான் போட்டு உட்காந்தா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் உட்காந்து வலிக்கு லைட்டாக நகன்றுச்சு, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு அசால்ட்டாக போகிறாங்க அவங்க. 20% தான் இருக்குது சார்ஜ், அதனால் 20 கிலோமீட்டர்ஸில் எப்படி ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். அவங்களெல்லாம் எங்கள் அதை பிடிக்க முடியாது. ஆனால் சத்தியமாக எவ்வளோ பரவாயில்ல, இந்த பஞ்சு வச்சு என் ஃப்ரெண்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தா சத்தியமாக இருக்கு. பையன் பா, நான் அந்த பையனே பார்த்துட்டு இருந்தேன்னா. நான் பையன் உள்ள வரதுக்கு முன்னாடியே சிரிச்சுட்டே வரான். பிரவீன் உட்காந்து பாரு. ஐயோ சத்தியமா சிரிப்பு சுத்தமா அடக்கவே முடியல, பயங்கரமா சிரிப்பு. பெட்ரோல் அதுக்குள்ள டப்புன்னு குறைஞ்சிச்சு. வண்டியை நிறுத்திட்டு சொன்னா பெட்ரோல் 2 கோடி தான் காட்டுது. போயிடுவோன்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் மேலே போகணுமே. எல்லாம் ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, நானாவது அந்த ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கலாம், வண்டிக்கு மேட்சிங்காக இருந்திருக்கும். இருந்தாலும் எப்படி வண்டிக்கு எனக்கு இந்த ரோஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு படுத்து தூங்க போகிறதில்ல. சத்தியமாக எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. எங்களுக்கு கரெக்டாக பஞ்சு கடை வந்து அங்கே இருந்திருக்கு, தலகாணி பஞ்சு. அதுவும் குட்டியாக வண்டியில் உட்கார்ற மாதிரி. என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் நிம்மதியான.
இடத்துல கொஞ்சம் பார்த்து போனேன், சடனாக யாராவது திருப்பிடுவாங்க. நல்ல வேலை ஜிபே இருந்தது, ஆனால் கையில் கேஷ் வச்சுருக்கிறதுக்கு நல்லது தான், வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். ஆட்டோ கேஸ். ஆனால் அவங்களுக்கு ஆனால் சிரிப்பு வரல, ஏன்னா அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு சரியான சிரிப்பு இது வாங்கும்போது. நான் கண்டென்ட்டாக எடுத்து ஷாப்ஸில் போட போகிறேன். ஓகே, 212 கிலோமீட்டர், ஒரு 18 கிலோமீட்டர் போனால் போனால் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதான் காலில் வெயில் வந்தாலும் இந்த மாதிரி ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். 102 போயிட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி ரோடு இருந்தால் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். சின்ன ஒரு ஏர் பெண்ட். மறுபடியும் பழைய ரோடு வந்துச்சு. புது ரோடுனா கொஞ்சம் தைரியமாக போக மாதிரி இருக்குது, பள்ளம் இருந்தாலும் இருக்காதுன்னு சொல்லி. பழைய ரோடுனா பயந்து போக வேண்டியதாக இருக்குது. புது ரோடா வழுக்காது, புது ரோடு வழுக்காது. ஓ, என் ஃப்ரெண்டு தலைகாணியில் உட்காந்துருக்காங்க, நானும் தலைகாணியில் உட்காந்துட்டு இருக்கோம். சீட்டு வலிக்கணுன்றோம். ஆனால் இதில் உட்காந்தா எனக்கு வந்து வலி தெரியல, ஆனால் முன்னாடி இடிக்குது பயங்கரம். வலிக்கினே போய் முன்னாடி இடிச்சிட்டு இருக்குது. ஆனால் 100 அதிகம் தான் இதுக்கு. ஆனால் 150 ரூபா சொன்னாங்க. சரி 200 அவர் 200 ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா கூட இவன் கதை சொல்லுக்கிறா. அப்புறம் 250 ரூபா இருக்கு. அம்மா கடைசியில் 200 கொடுத்துருவாங்க. இந்த வீடியோலேயே பார்த்தா தெரியும், நான் சும்மா தான் வைக்க போகிறோம், வண்டியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டார் அவர். 200 அனுப்பி விடுங்கண்ணா. இவர் அதுக்கப்புறமா பேசுறதுனால அவர் 250 ரூபான்றாரு. ஆனால் ஒரு சின்ன பார்க்கிங்னால ஒரு 100 ரூபா தப்பிச்சுது. நாங்கள் சொன்ன காசுக்கு அப்படியே வாங்கிட்டா 300 ரூபாய். இது 150 ரூபா. சரி சும்மா வேஸ்ட் பண்ணணும். 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் 100 ரூபாய் தான் இருக்கும். அது எங்களை பார்த்தோன்னா 150 ரூபா சொல்லியிருக்கலாம், தெரில. ஐயோ செருப்பு காலில் பறக்குது. ஆனால் எங்களுக்கு வண்டி வந்து என்ன லாங்க தொடர்ந்து ஓட்டினாலும் அவ்வளோ இதுவாக தெரியல. என்ன எங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க சந்தூரில் பைக்கர் ஜோடி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியே தெரியல, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பனியில் போகிறோம்ல, சுத்தமாக ஈட்டே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சின்ன என்னதான் சூட் ஆகினாலும் அவ்வளோவா தெரியாது. புது ரோட்னா சல்லுட்டு போயிடலாம். ஓகே, ஏர் பெண்டில் இந்த பெண்டில் போகும்போது என் ஃப்ரெண்டு பயப்படுறான், வலி கிழிச்சு ஊந்துட போகிறான். ஆனால் அவன் நல்லா சேஃப்டியாக இது வச்சுட்டான். என்னோட பனின்னு பழைய பனின்னு அவன் பேக்கில் வச்சுருந்தேன். நல்ல வேலை அதெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துன்னு வந்தேன். அந்த பனின்னு பேண்ட்டெல்லாம் நான் அது வேற ஒரு விஷயத்துக்கு எடுத்துன்னு வந்தேன். ஆனால் அது வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஆனால் இது சரியான பொண்ணு, கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் மறக்க முடியாது. நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கண்டென்ட் இது. மஞ்சி வாங்கி உட்காரோம் நினச்சி பார்க்கல. என் ஃப்ரெண்டு நடந்து தான் வரேன். நான் அதுவும் அந்த கடைக்கு ஏற மாட்டேன்னா. சரி போய் நில்றா, நான் போய் அங்கே நிற்க முடியாதா, நீ போய் நில்றா. நான் அம்மா அவனையும் ஏறி உட்கார வச்சு அப்புறம் அங்கே போய் நின்று கடைசியில் வாங்கினான். ஏன்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பிரவீன் குமார். இதில் எல்லாமே பிரவீன் தான் ஸ்பான்சரு. ஏன்னா நம்ம போகிற விஷயம் எல்லாமே பிரவீன் அப்படின்னு இல்லை. பிரவீன் வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வளர்றா அப்படின்ட்டா. ஏன்னா நம்ம யங் ஸ்டேஜில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களை கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் இது நான் சொல்கிறது. ஏன்னா பிரவீன்னால இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்குது. இவ்வளோ தூரம் வரேன் நான். இல்லை இவ்வளோ தூரம் என்னால் வர முடியுமா? எக்ஸ்பென்ஸே இவ்வளோ ஆகும் தெரியுமா?
இப்போ பாருங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும். 1100 பெட்ரோலு, இது ஒரு 200. இப்போ போகிறதுக்குள்ளே 1300 ஆயிடுச்சு. இப்போ வரப்போது இப்போ நாங்கள் 3 வேளை சாப்பிட்றாங்க, அதுக்கு எவ்வளோ ஆகும்? அப்புறம் ட்ராவல் பண்ணி திருப்பி வீட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் அங்கே ரூம் வேறு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த வாட்டி வந்து இதுதான் கஷ்டம்தான் இதில் போகிறது வண்டியில். ஆனால் கார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ். நான் வந்து பைக்குனா எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும்னு நினச்சேன். எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது, ஆனால் அது ட்ராவலிங் மட்டும்தான் எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது. மற்றபடி எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுனால இப்போ நாங்கள் ரூம் எடுக்கிற மாதிரியே இல்லை. அங்கேருந்து டேரெக்டாக 10 மணிக்கு வரோம், 11, 12, 1 இந்த 3 மணி நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கிறோம், சாப்பிட்றோம், 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு அங்கே போயிடலான்னு பார்த்தா பயங்கர ஸ்ட்ரெஸ். ஆனால் நைட்டு ரொம்ப இதுவாக இருந்தது, ஓட்டு வரத்துக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால தான் நான் யோசிக்கிறேன் அங்கே வந்து ரூம் எடுக்கணுமான்னு, ரூம் கூட எடுக்காமல் அப்படியே வந்துடலாமான்னு. ஏன்னா வெளிச்சத்தில் வந்தால் தெரியாது, ஆனால் இன்னும் டிராஃபிக்காக இருக்கும். இங்கே வந்துட்டா போதும், இந்த ஹைவே பிடிச்சிட்டா போதும், அப்புறமா டிராஃபிக் அவ்வளோ இருக்காது. இரு எங்கே இருக்க?